ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி அரைக்க பாருங்க. பச்சையாக தான் எல்லாமே. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலைங்க நான் ஜாரில் போடுறேன். இது கூட கொஞ்சமாக கருகாப்பிலை, ஒரு 2 கொத்து கருகாப்பிலைங்க, 2 பச்சை மிளகாய், ஒரு பல் பூண்டு, ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 சின்ன மலை வெங்காயம். அவ்வளோதாங்க இது அரைக்கிறதுக்கு. எல்லாமே பச்சை தாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க மறக்காம. அரைச்சாச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கேன். நான் இது வேறு கிண்ணத்துக்கு மாற்றுறேங்க. இதுக்கு நீ தாளிப்பு கொடுக்கணும், அவ்வளோதாங்க. இதுக்கு ஆயில் விடுறேங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கடுகு உளுந்து பருப்பு போடுறேன். கடுகு உளுந்து பொரிஞ்சிடுச்சுங்க. அடுத்து கருகாப்பிலை போடுறாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. தாளிச்சாச்சு. இது எடுத்து சட்னிக்குள்ளே சேர்த்து பாருங்க. ஆஃப் பண்ணுறேன். இது சட்னிக்குள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சுதுங்க இந்த சட்னி வேலை. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.